என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது ஒரு பதிவு ஒன்று நேற்றுலேருந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? விஜய் அவர்களின் பிரச்சாரத்தில் தொண்டர்கள் பலி, குழந்தைகள் பலி, இதெல்லாம் பார்க்கும்போது நேற்றுலேருந்து நான் பார்த்தேன். நேற்று பார்த்தது எனக்கே அழுக வந்துச்சு. என்ன சொல்கிறதுனா, ஒரு தலைவர், அதாவது விஜய்லாம் நீங்கள் தலைவராக கூட நடிக்க தேவையில்லைன்னு வச்சுங்க. ஆனால் ஒரு உச்சக்கட்ட நடிகர் அவர் இப்போ சாதாரணமாக ரோட்டில் வர முடியாது. அவர் வந்தாருன்னா பல்லாயிரம் பேர் போடுவாங்க. இது எடப்பாடி ஐயா பழனிசாமி பிரச்சாரம் போகும்போது நீங்கள் அவர் ஊர்வலமாக போகிறது ஒரு வழியாக, ஒரு மீட்டிங் போகிறது ஒரு அகலமான இடத்துல மீட்டிங் போடுறாங்க. ஒரு ரவுண்டான மாதிரி இடத்துல மீட்டிங் பாயிண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் கொடுத்ததெல்லாம் நியாயமா சொல்லுங்கள்? போகிற வழி, அதாவது மார்க்கெட்டு சந்து அந்த மாதிரி இடமா இருக்குது. சின்ன ரோடு, இந்த பக்கம் அந்த பக்கம் டைவர்டரில் பார்க்கும்போதே தெரியுது ஒரு வழி பாதை மாதிரி இருக்குது. அந்த வழியாக கொடுத்துட்டு அங்கேயே மீட்டிங் பேசணும்னா, மீட்டிங் பேசணுன்றது அதுவும் எல்லா இடத்துலையும் அவர் கரூர், முக்கியமாக கரூர் போகும்போது அங்கே சம்பவம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா, திருவாளர் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர்களை அவரோட தொகுதி அது. கரெக்டாக மின்சாரம் கட் பண்ணுறாங்க. அதாவது அவரோட பிரச்சார வாகனத்தில் இருக்கிற ஸ்பீக்கர் மட்டும் வேலை செய்யுது. அவர் கூட கொடுத்த அந்த சுற்றி இருக்கிற ஸ்பீக்கர்லாம் வேலை செய்யலை. கரண்ட் கட்டு, மின்சாரம் கட்டு. மக்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ நான் பேசுகிறேன்னா, நானே வீடியோ போடும்போது ஏன்னா வாய்ஸ் கேட்காம போயிட போது கிட்ட வச்சு பேசுகிறேன் இல்லையா? அது அவர் என்ன பேசுகிறான்னு கேட்கறதுக்கு முன்னோக்கி வந்தவங்கள போலீஸ் தடியர்னு எடுத்துருது. அதை நான் இப்போ படித்தேன், இப்போ பார்த்தேன். இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இல்லை? இல்லைனா குழந்தைங்க, பசங்க எல்லாத்தையும் கொண்டு போகும்போது நம்ம கல்வித்துறை அமைச்சர்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை. ஆனால் நீங்கள் அழகாக நடிக்கிறீங்க ஐயா, சிறப்பான நடிப்பு ஐயா. ஏன்னா மெரினால் நீங்கள் போட்டிங்களே விமான கண்காட்சி, சரியான பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லாத தண்ணி இல்லை, நீர் சத்து குறைபாடாகி 5 மக்கள் இறந்தாங்களே, சுருண்டு விழுந்து இறந்தாங்களே, அப்போ ஏன் அழுவலை நீங்கள்? ஏங்க, விஜய் என் விஜய் எனக்கு பிடிக்காதுங்க. எனக்கு முன்னே சொல்கிறேன், நான் சாமானியாக ஒருத்தன் தான். விஜய் எனக்கு பிடிக்காது. இது வரைக்கும் நான் விஜயை பற்றி என்னடா இது நாடக நடிகர்லாம் வராங்க, நடிகர்லாம் வராங்கன்னு சொன்னவன் தான் நான். ஆனால் நீங்கள் பண்ணது க்ளீனான மர்டர். உண்மையாக சொல்கிறேன்னா, அமைதிப்படையில் மக்கள் ஒரு பிரச்சனை நடக்கணும்னா முன்னொரு பிரச்சனையை உருவாக்கினாதான் மக்கள் அதை மறந்துடுவான்னு சாதி பிரச்சனையை கிளப்பி விட்டு பெரிய புரட்சிகரமா ஒரு நடக்கம் பாருங்க, கலவரம் நடக்கம் பாருங்க. சத்யராஜ் ஐயா, நீங்கள் விஜய் எதிராக பேசியிருக்கலாம் ஐயா. சத்யராஜ் ஐயா இப்போ பேசியிருக்கலாம், மீட்டிங் கொடுத்துருக்கலாம். இப்போ நான் பதிவு போடுற அந்த டைமில் கூட நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால்